நம்ம ஊரில் யாரையாவது நல்ல கொழு கொழுன்னு தொப்பையோடு பார்த்தா என்ன செழிப்பாக இருக்க போல அப்படின்னு கேட்போம். தொப்பை அதிகமாக இருந்தால் வெல்த்தும் ஹெல்த்தும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பிலீஃபே இருக்குது. தொப்பைங்கிறது எ சைன் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி அப்படின்னு நினைக்கிறோம். இது உண்மைதானா பார்த்துருவோம். தொப்பைக்கு காரணமே அங்கே இருக்கிற ஃபேட் ஸ்டோரேஜ்னால தான். நம்ம வயிற்றுப்பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பை சுற்றியும் ஃபேட் இருக்கும். இது பேர் விசரல் ஃபேட். இந்த விசரல் ஃபேட் அதிகமாக அதிகமாக தொப்பையாக தெரியும். சரி, ஏன் சில பேருக்கு இந்த விசரல் ஃபேட் அதிகமாகுது? முதல் காரணம் எக்ஸஸ் கேலரி இன்டேக். நம்ம உணவு பழக்கங்களில் 70-80% மாவுச்சத்து, அது கார்போஹைட்ரேட் தான் இருக்குது. 15-20% தான் ப்ரோட்டீன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரைடு, ப்ராசஸ்டு, ரிஃபைன்டு, சுகரி ஃபுட்ஸை அதிகமாக எடுத்துக்கிறோம். நார்ச்சத்தை கம்மியாக எடுத்துக்கிறோம். இது எல்லாமே எக்ஸஸ் கேலரிஸாக முடியுது. இதோடு சேர்த்து பிஞ்ச் ஈட்டிங், மிட் நைட் ஈட்டிங்லாம் காமனாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இரண்டாவது காரணம் லோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. நம்ம வாழ்க்கை முறையே ஒரு செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலாக மாறிட்டு வந்துருச்சு. கொஞ்சம் தூரத்துக்கு போனாலுமே காரோ பைக்கோ தான் எடுக்கிறோம். ஆஃபீஸ் வேலையும் உட்கார்ந்த இடத்துல பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. வீட்டு வேலைக்கும் ஆள் வச்சாச்சு. வீட்டுக்கு ஏதாவது தேவைன்னாலுமே ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிடுறோம். இதை தவிர வாக்கிங், ரன்னிங், ஜிம்மிங் உடம்புக்கு நல்லதில்லை அப்படிங்கிற ஒரு தவறான புரிதலும் இருக்குது. ஸோ இதனால் உடம்பு எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணுறது குறைஞ்சிருச்சு. மூன்றாவது காரணம் ஸ்ட்ரெஸ். ஒர்க் ப்ரெஷர், மணி ப்ரெஷர், ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி இதெல்லாம் அதிகமாகிறதுனால மன அழுத்தம் அதிகமாகுது. மன அழுத்தம் அதிகமாகிறதுனால நம்ம உடம்புல கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோன் அளவு அதிகமாகுது. ஆட்டோமேட்டிக்காக ஃபேட் டெபாசிஷன் நடக்குது. நான்காவது காரணம் ஸ்லீப் டிப்ரிவேஷன். ஒர்க்கிங் ஹவர்ஸ் அதிகமாகிறதுனாலையும் நைட் ஷிஃப்ட் ஜாப்ஸ் அதிகமாகிறதுனாலையும் ஒரு நாளைக்கு தேவைப்படுற 7-9 மணி நேரம் தூக்கம் என்பது குறைவாக தான் இருக்குது. இதனால் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நடக்குது. பசி அதிகமாக தூண்டப்படுது. அதிகமாக சாப்பிட்றோம். இந்த 4 காரணங்களோடு சேர்ந்து 5வது காரணமாக நம்ம ஜெனட்டிக்ஸும் தொப்பை வர காரணமாக இருக்குது. சரி, தொப்பை இருந்தால் தான் என்ன? விசரல் ஃபேட் அப்படிங்கிறது மெட்டபாலிக்கலி ஆக்டிவ் ஃபேட். அதாவது நம்ம உடம்புல ரணங்களை உண்டாக்கும் கெமிக்கல்ஸையும் ஹார்மோன்ஸையும் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இதனால் சுகர், கொலஸ்ட்ரால், ட்ரைக்ளிசரைட் வேல்யூ டிஸ்டர்ப் ஆகும். ஸோ சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு, இருதய நோய், பக்கவாதம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ நம்ம தொப்பைங்கிறது சைன் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி கிடையாது, எ சைன் ஆஃப் வார்னிங்.